அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபயாஸ் ஹோம் குக்கிங்கில் இன்றைக்கி நாங்கள் என்ன செஞ்சோன்னா மட்டன் குடல் கிரேவி தாங்க இன்றைக்கி செய்ய போகிறோம். அதுக்கு நாங்கள் வந்து ஒரு குடல் வாங்கி நல்லா சுத்தம் செஞ்சு மஞ்சத்தூள்லாம் போட்டு வெந்நீரில் நல்லா கழுவி நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம். அதுதான் இன்றைக்கி வந்து நான் சமைக்க போகிறோம். அது எப்படி செய்யலாம்ன்றதை பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு குக்கரில் ஆயிலில் சேர்த்துக்கிட்டேன். ஆயில் சூடானதும் 3 கிராம்பு, 1 பட்டை, 1 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பல்லாரி ஃபுல்லாக நான் கட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன். வதக்குனதுக்கப்புறம் ஒரு 4 தக்காளி, பழுத்த தக்காளி எடுத்து அதையும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது சீக்கிரம் வதங்கிறதுக்காக நான் வந்து கல் உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். வாசனைக்கு டவுன் பட்டை இலை சேர்த்துக்கிறேன். ஒரு 3 பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கின பிறகு நான் வீட்டில் வந்து தயிர் ரெடி பண்ணி வச்சுருந்தேன், அதுதான் சேர்த்துக்க போகிறேன். அதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். தயிரை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. மசாலா எல்லாம் சேரணும். இந்த டைமில் குடல் வந்து கழுவி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நல்லா தண்ணி வந்து வடிச்சிட்டு அதில் போட்டுக்கோங்க. போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட அந்த எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வந்து நம்ம குடல் வேகிறதுக்காக குடல் மூழ்கிற அளவுக்கு தண்ணி நான் சேர்த்துக்கிறேன். அதில் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். ஸ்பூன் வந்து பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் கரம் மசாலா 1/2 ஸ்பூன், மிளகு வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மட்டன் மசாலா 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு குக்கர் மூடியை போட்டு ஒரு 10 விசில் நான் விட போகிறேன். உங்கள் இஷ்டம் வந்து விசில் விடுறதை பொறுத்து. சில பேருக்கு வந்து குடல் சீக்கிரம் வேகாது, அதுக்காக நீ எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் வந்து விசில் விட்டு நீங்கள் வேக வச்சுக்கலாம். இப்போ நான் திறந்து பார்த்தேன், இந்த மாதிரி இருந்துச்சு. இன்னும் எனக்கு வந்து ஒரு 5 விசில் வந்து தேவைப்பட்டது, ஏன்னா கொஞ்சம் வந்து வேக பத்தலை. இப்போ வந்து நான் வந்து தேங்காய் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் தேங்காய் சேர்த்துட்டு இப்போ வந்து நான் மல்லி புதினா சேர்த்துக்கிறேன். மல்லி புதினா சேர்த்துட்டு குக்கர் மூடியை போட்டு ஒரு 5 விசில் நான் விட போகிறேன். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு கொடுத்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க, எனக்கு இப்போ வந்து குடல் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நான் திறந்து பார்த்தோன்னே இப்படி தான் இருந்தது, சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.